எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்லேருந்து நான் மாமி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு லஞ்சு ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம ஆஃபீஸ் போகிறவாளுக்கும் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். அரிநெல்லிக்காய் இது என் வீட்டில் மரம் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே இந்த அரிநெல்லிக்காய் ஒரு மரம், நெல்லிக்காய் மரம் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் சீசன், இப்போ நிறைய அரிநெல்லிக்காய் கிடைக்கிது. இந்த அரிநெல்லிக்காய் வச்சு இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு உண்டான ஒரு ரெசிபி பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், கேரட்டு துருவல், இஞ்சி துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், நிலக்கடலை, கடுகு, ஜீரகம், மஞ்சப்பொடி, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல் ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, மாதுளம்பழம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது நம்ம கலர்ஃபுல்லாக இந்த மாதுளம்பழத்தை போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல. இதுதான் தேவையான பொருள். இப்போ இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை நான் துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிநெல்லிக்காய் நான் துருவி எடுத்துட்டேன். தேங்காய் துருவல் மாதிரியே இருக்கு. இந்த மாதுளம்பழம் முத்தம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு அரவை போடணும். நான் இந்த துருவி வச்ச தேங்காயும் 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வேண்டாம், காரம் அதிகமாக வேண்டான்னு. நீங்களும் எத்தனை பேருக்கு பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்தது போட்டுக்கலாம், காரம் வேணுங்கிறத. இதை நான் தண்ணி ஊற்றல, அப்படியே சதைச்சுதான் எடுத்துட்டு வர போறேன். இந்த அரவை பாருங்க, அப்படியே தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் அப்படியே நல்லா தண்ணி ஊற்றாம சேர்த்துட்டேன். இப்போ இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் மண்சட்டி தான் வச்சிருக்கேன். நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து நான் கடுகு போடுறேன். கடுகு இப்போ நல்லா பொரியறது. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இந்த சாதத்துக்கு நல்லெண்ணெய் ரொம்ப சுவையாக இருக்கும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனு. இது நல்லா சிவக்கிறது. இப்போ ஜீரகம் ஒரு குட்டி ஸ்பூன்ல போடுறேன். இப்போ இஞ்சி துருவல், கொஞ்சோண்டு இஞ்சி துருவல் வாசனைக்கு வச்சிருக்கேன். அந்த இஞ்சி துருவலை போட்டுறேன். இப்போ துருவி வச்சிருக்கிற அரிநெல்லிக்காய் இதில் நான் சேர்க்கிறேன். இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி ஒரு குட்டி ஸ்பூன்ல மஞ்சப்பொடி போடுறேன். இப்போ உப்பு, கல்லுப்பு தான் வச்சிருக்கேன். நான் ஒரு நிதானமா போடுறேன், நீங்களும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இந்த தண்ணி சுண்டணும், சுண்டுற வழி வதங்கட்டும். என்ன நெல்லிக்காயோட நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், லேசா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இது ஒரு நிமிஷம் தண்ணி சுண்டட்டும். நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ இந்த நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா நெல்லிக்காய் வதங்கிடுச்சு. தேங்காய் பச்சை மிளகாய் நம்ம அரைச்சதை இதில் போடுறேன். தண்ணி இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன். இப்போ பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ 2 அரைச்சு கருவேப்பிலை நான் கிள்ளி போடுறேன். உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம சாதத்தில் இதை கலக்க வேண்டியதுதான். நான் சாதம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரேன். சாதம் இப்போ நான் அரைப்படி வடிச்சுன்னு வந்திருக்கேன். பொதுவாகவே கலவை சாதத்துக்கு எல்லாமே சாதம் வடிச்சா நல்லா இருக்கும். அதனால எந்த கலவை சாதத்துக்கும் நான் சாதம் வடிச்சு தான் பண்ணுவேன். இப்போ இந்த சாதம் இதில் நான் ஆறப்படுறேன்.
எந்த கலவை சாதத்துக்கும் நம்ம சாதம் வடிச்சு கொட்டின உடனேயே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னா சாதம் ஒத்த ஒத்தையா ஆயிடும். அதனால நான் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஊற்றிருக்கேன். இப்ப வதக்கி வச்ச நெல்லிக்காய இதில் சேர்க்கிறேன். உப்பு நான் நிதானமா போட்டிருக்கேன், நீங்க சாப்பிட்டு பார்த்து போட்டுக்கலாம். இன்னைக்கு இங்க ஒரு 5 பேர் இருக்கோம், அதனால நான் சின்னப்படிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க எத்தனை பேர் சாப்பிட போறீங்களோ அதை கணக்கு பண்ணி நீங்க சாதம் வச்சுக்கலாம். இப்ப இந்த நெல்லிக்காய் வதக்கினதை போட்டேன். இப்ப எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். எலுமிச்சம்பழம்லாம் வேண்டாம், ஏன்னா நெல்லிக்காயிலேயே புளிப்பு இருக்கு. வாயில போட்டு பார்த்துட்டு உப்பு வேணா போட்டுக்கலாம். இப்ப வறுத்த நிலக்கடலை இது, 4 நாள் இதை தாளிக்கல. பச்சை நிலக்கடலை நம்ம தாளிப்புல போட்டுக்கலாம். வறுத்த கடலைங்கிறதுனால வறுத்த கடலையை நான் இப்படியே சேர்க்கிறேன். பச்சை கேரட் துருவி வச்சிருக்கேன். குழந்தைங்க கலர்ஃபுல்லா சாப்பிடும், பார்த்த உடனேயே உடம்புக்கும் நல்லது. இதை நான் கொஞ்சம் லேசா தூவுறேன். உங்களுக்கு எவ்வளவு கேரட் வேணுமோ அதை நீங்க போட்டுக்கலாம். மாதுளம்பழம் வீட்டுல இருந்தது, இல்லைன்னா இதுக்காக போய் வாங்கிட்டெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். நம்ம வீட்டுல என்ன பழம் இருக்கோ அதை கூட போட்டுதெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றோம். நான் மாதுளம்பழம் இருந்தது நான் ஊற்றி வச்சிருக்கேன், இதை நான் போடுறேன். இந்த அரைநெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிட்டு, இது லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம அழகா கொடுக்கலாம், உடம்புக்கு நல்லது. இதுல சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே நமக்கு மருத்துவ குணம் உள்ளதுதான். நெல்லிக்காயில நமக்கு வைட்டமின் சி இருக்கு, கண்ணுக்கு நல்லது, வயிற்றுக்கு உடம்புக்கு நல்லது. கேரட்டு, பச்சை மிளகாய், தேங்காய், கடுகு, உளுந்தம்பருப்பு, நல்லெண்ணெய், முக்கியமா நல்லெண்ணெய். இது நம்ம கலவை சாதம் பண்ணும்போது கூட இது ஒரு சாதமா நீங்க தாராளமா பண்ணலாம். நம்ம வளகாப்புக்கு மற்றதுக்கு பண்ணும்போது கூட இது ஒரு கலவை சாதத்துல சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது. எப்பவுமே நம்ம புளி சாதம், தேங்காய் சாதம், அது சாம்பார் சாதம் பண்ற மாதிரி இந்த நெல்லிக்காய் சாதமும் ஒரு சாதமா நம்ம சேர்த்து பண்ணா ரொம்ப உடம்புக்கு நல்லதா இருக்கும். சாப்பிட்றவளும் விரும்பி சாப்பிடுவா. நீங்க இதை லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். உங்க வீட்டுல அவர் வேலைக்கு போறவளுக்கு கொடுக்கலாம், வீட்லயும் சாப்பிட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்ப நீங்க ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் நான் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.